இன்றைக்கி இடித்த சாம்பார்னு ஒன்று பண்ண போகிறேன். அந்த காலத்துலலாம் வந்து இதெல்லாம் வறுத்தனா ஒரு சக்கி வச்சுருப்பா, இல்லாட்டா உரல், சின்ன உரல் வச்சுருப்பா, அதில் வறுத்ததெல்லாம் இடித்து பொடி பண்ணி போடுவாள். அதனால அதுக்கு இடித்த சாம்பார்னு. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. இப்போ வந்து திடீர்னு உங்கள் கெஸ்ட்லாம் வந்துட்டா அப்படின்னா பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காம, பருப்பே இல்லாமல் ஆனால் சாம்பார் டேஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து வேணுங்கிற பொருள் வந்து உங்கள் காலத்தில் என்ன காய் மிச்சம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். மெயினாக உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். எங்கள் காலத்தில் முருங்கைக்காய் இன்றைக்கி இல்லை, அதனால நான் போடலை. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பூசணிக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு புடலங்காய் இருந்தது, அதையும் பெருசு பெருசாக நறுக்குவோம். பெருசு பெருசாக அது பாருங்க, இது மாதிரி நறுக்கி புளி தண்ணியிலே வேக விடலாம். அது நிறைய டைம் எடுக்குங்கிறதுனால எப்படியும் குக்கரில் சாதம் வைக்கிறோன்னு அதோடு வச்சுட்டேன் நான். அதனால் இப்படி வேக வச்சும் எடுத்துக்கலாம். புளி தண்ணி கரைச்சி விட்டு அதுலேயும் போட்டு வேக விடலாம். பட் அது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அதனால் முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து ட்ரையாக வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அரிசி, ஒரு அரை ஸ்பூன் ஜீரம், அரை ஸ்பூன் மிளகா, அரை ஸ்பூன் வெந்தயம். அப்புறம் இதுக்கு வேற பொடியெலாம் போடலை, அதனால் நான் 4 மிளகா வத்தல் வச்சுருக்கேன் அதோட வறுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அது கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து போட்டுறதுக்கு. அரிசிங்கிறது பச்சை அரிசி 2 ஸ்பூன். அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக. அப்புறம் தேங்காய் துருவல் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இட் இஸ் அப் டு யூ. போட்டால் கொஞ்சம் திருப்பாக நல்லாயிருக்கும், அவ்வளோதான். பார்த்துட்டேல தனியா 2 ஸ்பூன், ஏன்னா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மட்டும் 1 ஸ்பூன், ஏன்னா அது ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். ஆனால் வறுத்து அப்படி ஆகாது. 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அரிசி, அரை ஸ்பூன் ஜீரம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், 4 மிளகா வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் புளி, மஞ்சள் பொடி, கடுகு தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் தாளித்து கொட்டுவோம். தேங்காய் வந்து 1 ஸ்பூன் வேணும்னா போடுங்க, வேண்டாம்னா விட்டுருவோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து இந்த தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அரிசி, மிளகு, வெந்தயம், மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி தேங்காய் வேணுமா இருந்தால் அது லேசாக ஒரு பரட்டி அதை இது மாதிரி ஆற வச்சு மிக்சியில் இது மாதிரி குறகுறன்னு பொடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா மறுபடியும் ஆறி பிடிக்கிறதுனா முடியாதுன்றதுக்காக இந்த எல்லா சாமானும் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வேணா போட்டு பண்ணுறேன், இல்லைன்னா வேண்டாம், அது உங்கள் இஷ்டம். துணியோண்டு தான் தேங்காய், ரொம்ப நிறையா இல்லை. அதனால் 1 ஸ்பூன் அதோட போட்டு பொடிச்சேன்னா நல்லா இருக்கும்னு என்னோட ஃபீலிங். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போ இதை தாளிச்சு போட்டணும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சுட்ட உடனே எண்ணெய் சுடட்டும். இது கொஞ்சம் கெட்டி இடுப்பா சட்டி, அதனால கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கு பேர் என்ன? இடிக்க சாம்பார். இது எங்கள் அம்மா பண்ணுவாள் அந்த காலத்தில். திடீர்னு எங்கள் இடத்துல கிராமம், அதனால் ராத்திரி எல்லாம் கெஸ்ட் வந்துட்டோன்னா பருப்புலாம் அவெல்லாம் தனியாக தான் பருப்பு குண்டானில் வேக வச்சு குமுட்டியில் வச்சு அதெல்லாம் பண்ணுவாள். அது ரொம்ப டைம் எடுக்கும்னு இது டக்குன்னு பண்ணி போட்டுருவாள். குமுட்டி எடுக்கணும் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் தெரில. தானே கறி போட்டு எரிய வச்சுருப்பா. அது அப்படியே சூடு ரைய சம்பள ரசம் அதில் வச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும். குமுட்டி எடுப்பது தான் அப்பளம் சுடுவோம். ஆமாம், அப்பளம் சுடுவோம். இப்பயும் குமுட்டி அடுப்பு இருக்குது, பட் கறி கிடைக்கிறது இல்லையே. கறியெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இந்த இவங்கிட்ட வாங்கணும், அயன் மாலாகிட்ட. இது இடிச்சோன்னே இது மீன் வெடிச்சிருச்சியா? பெருங்காயம் போடவும், அப்புறம் மஞ்சள் பொடி. எல்லாத்துக்குமே கொஞ்சம் மஞ்சள் பொடி நிறைய போடுவேன். கருவேப்பிலை வாசனைக்காக ஒரு அரை மிளகா வச்சேன்.
இது கல் இடிச்சுருக்கு. வேணும்னா அந்த இதில் போடுங்கிற, அந்த இதெல்லாம் இதிலே போடுங்கிற. இப்போ கடிச்சு சாப்பிட்றவா அவெல்லாம் இருந்தாலும் நம்ம அதை போட்டால் லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். வரைக்கும் டைம் ஆகும்ல. அதனால் அது வேக வச்சுக்கணும் ஈஸி. எப்படியும் குக்கரில் சாதம் வைக்க போகிறோம், அது மேலே இதையும் வச்சா முடிஞ்சுது. இது புளி இப்போ தான் உப்பே போட போகிறேன் இல்லையா? ஆமாம், குழம்புக்கு தேவையான உப்பு. அது கொதிக்கட்டும். அப்புறம் இது போடுவே ஏதோ ஒன்று, வெல்லம். அதெல்லாம் கடைசியில். வெள்ளம் கொதிக்குதியா? இன்னும் கொதிக்கட்டும். புளி கொஞ்சம் பச்சை வாசனை போகணுங்க, இல்லைன்னா அழைச்சிட்டு அப்புறம் போடணும். இல்லை இல்லை போட்டோம். ஆமாம், புளி வாசனை வருது இப்போ. புளி வாசனை போகணும். கொதிக்கட்டும் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்தோன்னா போடணும். அப்புறம் உங்களுக்கே தெரியும் புளி வாசனை. நல்லா கொதிச்சிருக்கியா? இப்போ இதில் இந்த இவ்வளோ கொதிக்கணும். இன்னும் 2 நிமிஷம் தான் ஆகுது. இதை போடுங்க. அதோட சேர்ந்து கொதிக்கட்டும். நீ வந்துருக்கியா? ம் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த பொடி இது அவ்வளோ வேணும்னு போடணும் இல்லை, இது வேஸ்ட்டே இல்லை. நீங்கள் சாதாரணமாக சாம்பார் வைக்கிற இல்லையா, அது கூட போடணும். எல்லாம் இருக்கிறதுனால வாசனையாக இருக்கும். நல்லா நல்ல வாசனை வருது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் எள்ளு கூட வறுத்து போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்கும். எள்ளு அதோடையே வறுத்துடலாமா? அதுவும் ட்ரை ஆகும். தேங்காய் வீணாக பிறகு நல்லா போடணும். இதை வந்து நீங்கள் இப்படியே வச்சுட்டீங்கன்னா சப்பாத்தி ஃபுல்கா அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக போட்டுக்கலாம். சாம்பாராக நான் சொன்ன மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். சாதத்துக்கு பசங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கு. இடிக்க பொடியா இடிக்க சாம்பார். அந்த காலத்தில் இடித்து இந்த பொடியை போடுவா, அதனால இடித்து சாம்பார். இப்போ நம்மயே அது இடிக்கிறது. இதில் வேணும்னா கொஞ்சம் சர்க்கரையோ வெல்லம், கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுங்க. வெல்லம் போட்டால் தான் இந்த சர்க்கரையோட எப்பவுமே வெல்லம் வெல்லம் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுவாங்க. இடித்த சாம்பார் அவ்வளோதான். இடித்த சாம்பார் பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாசனை மூக்க துடைக்கிறது எங்களுக்கு. வாசனை மூக்கு தொலைக்கிறது உண்மையாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.